தமிழ்நாட்டில் லஞ்சம், லாவண்யம் எல்லாம் விரித்தாடுது. அதுபோக முக்கியமாக எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், ப்ளீச்சிங் பவுடர் கொள்ளை எல்லா கொள்ளையும் நடக்குது. ஊழல் நடக்குது. அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் பண்ணுற அதிகாரியை தூக்கணும், அதுவும் கிடையாது. மந்திரிகளே ஊழல் பண்ணும்போது, கோடி கோடியாக சுருட்டும் போது என்னையா இருக்குது நாட்டில்? இது நாடா அல்லது வேறு என்னமோ தெரியலை. இது எனக்கு ஒன்றுமே இது நாடுன்னு புரியலை. நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், 13 வயசுக்கு உட்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையே கற்பழிக்கிறாங்களே, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்களே. உங்களுக்கு அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, உங்கள் மகள் இல்லையா? உங்கள் மக வேணும். அந்த வயசு 13 வயசில் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான்னா பாலியல் பலாத்காரம். ஆட்டோவில் கடத்திட்டு போய் இது பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன மனுஷனா மிருகமா? அவங்களெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும்னு தெரியுமா? போலீஸில் காட்டி கொடுக்கக்கூடாது. பொதுமக்களே எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு அவங்கவுங்க செருப்பை கழட்டி அடிக்கணும், பிச்சு உதறணும் அவனை. அவனை தூக்கு தண்டனை போடுங்க. அரசு ஏன் கண்டுக்காமல் ஒதுங்குது? அதாவது அரசியல்வாதிகள் இதுக்கு பின்னணியிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதிகளே செய்யும்போது மற்ற ரவுடிகள் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ரவுடிசம் தான் தலை ஆடுது தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதானே நடக்குது. சினிமாவில் என்ன நடக்குதோ சினிமா பாணியில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டிக்கிறதுக்கு ஹீரோக்கள் யாருமே இல்லை. முதலமைச்சரே கை கட்டி வைக்க பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவங்க ஆளுங்க தான் துணை செய்கிறாங்க. பிறகு வேடிக்கை பார்க்காம என்ன பண்ணுவார்? ஒரு மந்திரியே ஒரு போக்குவரத்து மாணவர்களுக்குள்ள 50,000 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கையாடல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், கொள்ளடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னையா அர்த்தம்? பொதுப்பணித்துறை அமைச்சர் மகன் வீட்டில் 16,000 கோடி வருமானத்துறைக்காரங்க ரைடு போய் எடுத்துருக்குறாங்க. இவர் டில்லிக்கு ஓடுறாரு, பிரதமர் காலில் விழுகவா? எதுக்குன்னு தெரியல. ஏன் போகணும் மெட்ராஸுக்கு, டில்லிக்கு? சொல்லுங்கள், என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுகத்தான். இதுக்கு முன்னால் எடப்பாடி, பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் சசிகலா காலில் விழுகலையா? அது மாதிரி தான். என்ன இது நாடா சுடுகாடான்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இத்தனைக்கு காரணம் திமுக அரசு தான். எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் திமுக காரங்க தான். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், போலீஸ்காரங்களை கை கட்டு கால் கட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. எதையுமே செய்யாதங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? ரவுடிகளே அவர் சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு ரவுடிகளை வளர்த்து விடுறது யார்? கவர்மெண்ட்டு தானே. ஆரம்பத்திலேயே அவங்கள முட்டி தட்டி உள்ளதுக்கு போடுங்க, சுடுன்னு உத்தரவு கொடுங்க, கண்டவுடன் சுடுன்னு உத்தரவு போட சொல்லுங்கள் பார்க்கலாம். போலீஸ் இலாகாவே பாதுகாப்புத்துறை முதலமைச்சர் கையில் தானே இருக்குது. உத்தரவு போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறாரு? அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது போடுவார் இல்லையா? அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது, அவருக்கு வேண்டியவங்க வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பாதுகாப்புக்கு அதிகரிப்பாங்க பாதுகாப்பை. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பாதுகாப்பு போட மாட்டேங்க. பொதுமக்கள் உயிர் இல்லை, உங்கள் உயிர் இல்லையா? பொதுமக்களின் உயிருக்கு விலை இல்லையா?
ம். என்னமோ மக்களாட்சி நடத்துகிறேன்னு மக்களை ஏமாளிப்பயலாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ம். திருடங்களும் ஒன்று சேர்ந்து அதிமுககாரன் ஒரு திருடன், திமுககாரன் ஒரு திருடன், திருடனையும் எடுத்து வச்சோம்னா மக்களை ஏமாற்றத்தான் செய்வாங்க. என்னைக்கு இலவசம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு மக்கள் ஏமாளிகள் ஆகிட்டாங்க இல்லை, ஆக்கப்பட்டு உருவாக்கிட்டாங்க அரசியல்வாதிகளை நம்பி ஏன் உள்ள போகிறீங்க? ஏன் அவங்களுக்கு பின்னாடி போகிறீங்க? அவங்கவுங்க தொகுதிக்கு நல்லதை செஞ்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசி கொள்ள, ரேஷன் கடையில் கொள்ள, ரேஷன் அரிசி ஒழுங்காக போடுறதில்ல. இந்த பொங்கல் தினம் அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே கொடுக்கல. அரிசி கொடுத்துருக்காங்க, புழு குத்தின அரிசி, சாம்பல் இருக்க அரிசி. அது என்னையா அரிசியா? நல்ல அரிசிலாம் கேரளாவுக்கு கடத்துகிறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கடத்திட்டு போய் அவங்க வீட்டில் பின்னாடி மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு ஜாலர் அடிக்கிறவங்களுக்கு அரிசி போகுது. என்ன இது? கரும்பு முன்னால் ஒரு நல்ல கரும்பாக கொடுத்தாங்க, ஒரு கரும்பு. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கரும்பு கொடுக்குறாங்க. ஆனால் இது போன கரும்பு விளைச்சலே இல்லை. விளைச்சல் ஆகாத கரும்பு தானே நம்ம தலையில் கட்டுறாங்க. சொல்லுங்கள், என்னன்னு பார்க்குறீங்க? அதுதான் ரவுடிசம் ஒழியணும். முதல்ல பாலியல் பலாத்காரம் ஒழியணும். இதெல்லாம் ஒழிகிறதுக்கு இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அரசுல. இதனால தான் அடித்து நாங்கள் சொன்னோம், ஒரு 2 வருஷமாவது எங்கள் கேப்டனை ஆட்சி கட்டிலில் ஏற்றுங்க. தமிழ்நாட்டை எப்படி கொண்டு வர்றாங்கன்னு முதல்ல ரவுடிசத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். அது நீங்கள் செஞ்சீங்களா? முதலமைச்சர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் உத்தரவு போடணும். ரவுடிகள் ராஜ்யமே இருக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் ரவுடிகள் அட்டகாசம். உங்களுக்கு போலீஸ்காரங்களையே மிரட்டுற அளவுக்கு ரவுடிகள் உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யார் காரணம் சொல்லுங்கள்? ரவுடிசம் பண்ணுறவங்களாம் முட்டி தட்டி உள்ளே தூக்கி போடுங்க. முதல்ல ஸ்பீடு வண்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்பீடு வண்டியில் எவன் ஸ்பீடாக போகிறானோ அவனை முதல்ல பிடிச்சி முட்டி தட்டி உள்ளே தூக்கி போடுங்க. வண்டியை ஸ்டேஷனில் வைங்க. என்னையா இது? நாடா சுடுகாடா? அது நாடு மாதிரியே எனக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் வாகனங்கள், ஆக்சிடெண்ட் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ஸ்பீடு வண்டியை அறிமுகப்படுத்துறது தானே. வருங்கால இளைஞர்கள் வருங்கால நாட்டின் தூண்களாம். எங்கே தூண்கள்? எங்கே பார்த்தாலும் பார்களில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள். எங்கே தூணாக இருக்கிறாங்க? பொம்பளைகள் ஒட்டி உரசிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு. உண்மையை சொன்னால் அவனை குத்திடுறது, கொலை பண்ணிடுறது, உடனே வண்டி வச்சு ஏற்றிடுறது, இதெல்லாம் நடக்குது நாட்டில். இந்த கொலை குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு மக்கள் திருடனுக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. இரட்டை இலைக்கோ உதயசூரியனுக்கோ நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். கண்டிப்பாக கையெடுத்து கும்பிட்றேன். இந்த 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சி கட்டிலில் ஏற்றுங்கள். அந்த ஆட்சி அமைவதற்கு எல்லா மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைத்து முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சி கட்டிலில் ஏற்றுங்கள்.
முதலமைச்சராக அந்நியாரை ஏற்றுங்கள், இல்லையேல் விஜய் பிரபாகரனையாவது முதலமைச்சர் ஸ்தானத்தில் உட்கார வையுங்கள். அதை விட்டு போட்டு திருடனையும் நீங்களும் ஒரு திருடன், நானும் ஒரு திருடன், திருடனைத்தாலும் மாறி மாறி ஏற்றி வைக்கிறீங்க. நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களா? நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், மக்களாட்சியை கொண்டு வருவேன். எங்கே மக்களாட்சி? மக்களைத்தான் மண்ணை கவ்வ வைக்கிறீங்களே. அமைச்சர்கள் தான் அவனுக்கு கோடி கோடியாக சுருட்டுறதுக்கு பார்க்குறானே. அவனெல்லாம் ஒரு மந்திரிகளா? நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காதவன் ஒரு மந்திரியா? அந்த மந்திரி நமக்கு தேவையா? நாட்டுக்கு தேவையா? இல்லை கேட்குறேன். என்னங்கடா நீங்கள் ஆட்சியோட செய்கிறீங்க? நீங்கள் ஆட்சியை செய்கிறீங்க, மக்களை வீழ வைக்கிறீங்களே தவிர வாழ வைக்கிறீர்கள் இல்லையே. நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கு? எங்கள் கேப்டன் மேடைதோறும் முழங்குவார், சொல்லுவார், சொன்னதை செய்வார். அதுதான் கேப்டன். இவங்களா? ஐயோ, தேவையில்லாமல் பேசுகிறது வார்த்தை ஜாலங்கள் தான், ஒரு நடிப்பு தான். மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையிலேயே நல்லது செய்யணும். ஏன் நீங்கள்லாம் கோடி கோடியாக சுருட்டுறீங்களே, அந்த பணம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? இதுக்கு முன்னால் பொங்கல் இல்லாமல் 1000 ரூபா கொடுத்தீங்க. இப்போ இந்த வருஷம் 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னு கேட்டால் மத்தியிலிருந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நிதி எதுக்குயா? இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கினா தான் நீங்கள் செய்வீங்களா? என்னையா விளையாட்டாக இருக்குது நிதி? அந்த பாரில் வர்ற வருமானம் எங்கே போச்சு சொல்லுங்கள்? மணல் கொள்ளை, அந்த கொள்ளை, இந்த கொள்ளை அடிக்கிறீங்களே, அதனுடைய பணம் எங்கே போச்சு? முதல்ல பாரில் வர்ற வருமானம் எங்கே போச்சு? அந்த வருமானத்தை வச்சு நாட்டு மக்களை காப்பாற்றலாம். ரேஷன் கடையில் ஒழுங்காக அரிசி போடுறதில்ல. அரிசி இருந்தால் பருப்பு இல்லை, பருப்பு இருந்தால் எண்ணெய் புண்ணெய் எதுவுமே கிடையாது. பொங்கலுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்தாங்க, ரைட்டு, ஓகே. முந்திரி பருப்பு, திராட்சை கொடுத்தீங்களா? பொங்கலுக்கு ஜீனியை கொடுக்குறீங்க, சுகர். அது எதுக்கு? வெள்ளம் தானே கொடுப்பாங்க. ஏன் அது கூட கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா? நீங்கள் வேறு 1000 ரூபா கொடுக்குறதுக்கு வக்கு இல்லையா? முந்திரி பருப்பு, திராட்சை கொடுக்குறதுக்கா வக்கு இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுலேயும் உள்ளல், கொள்ளை அடிக்கிறாங்க. ரேஷன் கடையிலையும் கொள்ளை அடிக்கிறாங்க. என்னையா இது ஆட்சி நடத்துகிறீங்க? ஆட்சி நடத்த முடிஞ்சால் நடத்துங்க, ஆட்சி நடத்த முடியலையா விட்டுட்டு போங்க. ராஷ்டிரபதி ஆட்சியை கொண்டு வாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, ராஷ்டிரபதி ஆட்சியை பிரகடனம் பண்ணுங்க. ஏன் கலைக்க போகிறேன்ட்டு மக்களை ஏமாளிகளாக ஆக்குறீங்களா? முட்டாளாக ஆக்குறீங்களா? ஏமாத்துறீங்களா ஊடகத்துக்காரங்க? 26 அமைச்சர்கள் கைது, அப்படி கைது, இப்படி கைது, அப்படி கைது, இப்படி கைது. இன்னும் 48 மணி நேரத்தில் ஆட்சி கவிழலாம். என்னையா இது? ஏமாத்துறீங்க, ஏமாத்து நாடகம் தானே இது? ஒன்று உருப்படியாக செய்கிறதா இருந்தால் செய்யணும், இல்லை ஆட்சியை கலைச்சிட்டு ராஷ்டிரபதி ஆட்சி பிரகடனம் பண்ணுங்க. இது எதுக்கு வேடிக்கை பார்க்குறீங்க?
இன்னும் கொள்ளையடிக்கட்டும்ட்டா? இத்தனை வருஷ காலம் கொள்ளையடித்தது பத்தாது, இனி ஒரு வருஷத்தில் எப்போ எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்களோன்னு தெரியாது. என்ன இது? ஒரு இந்திய ஜனாதிபதியே எதிர்த்து பேசுகிறார் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னால் இருந்த முதல்வர்கள் அப்படிலாம் பேசுனாங்களா? பேசுனது இல்லையே, இது வரைக்கும் பேசுனது இல்லையே. கவர்னரையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நம் நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப வசந்துட்டாங்க இல்லையா? இதுக்கு முன்னால் இருக்கிற மந்திரிகள் யாராவது கவர்னரை எதிர்த்து பேசுனதுண்டா? ஏன் மந்திரிகள் விடுங்க, முதலமைச்சர் எதிர்த்து பேசினாரா? எதிர்த்து பேசின வரலாறு உண்டா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டார், அவரே எதிர்த்து பேசினாரா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி ஆண்டா, எதிர்த்து பேசினாலா? இல்லை. கர்ம வீரர் காமராஜர், பக்தவச்சலம், இவங்கெல்லாம் ஆட்சி ஆண்டுருக்காங்க. அறிஞர் அண்ணா, கலைஞர், இவங்கெல்லாம் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக இருந்தார், அப்பையும் கூட கவர்னரை எதிர்த்து பேசினதில்லை. இப்போ வந்தவர் கவர்னரையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சுன்னா, அந்த துணிச்சலை கொடுக்குறது யார்? நம்மளை மாதிரி மக்கள் தானே, இழிச்சோவை மக்கள் தானே. இலவசத்துக்கு மயங்கி ஓட்டு போட்டிருக்கீங்க. ஓட்டு போட்டோம்னா யாருக்கு தான் ஓட்டு போடணும்னு யோசித்தே கிடையாதா? ஜனங்க என்னையா திங்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்க. யார் அன்னதானம் போடுவாங்க, யார் பொட்டணம் கொடுப்பாங்க, யார் 500 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க. இப்படியாயா காசு 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 காசுன்னு தலையிறது? காசு என்னையா காசு? இன்றைக்கி இருக்கும் காசு நாளைக்கு போகும். நம்ம செத்ததுக்கப்புறம் அண்ணா கயிறை அத்துட்டு கூட குழியில் தான் போடுறாங்க. இது என்ன பெரிய இது காசு? சரி, இனிமேலாவது திருந்தி முரசுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நன்றி, வணக்கம்.